ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். இன்று முதல் பார்த்தீங்கன்னா 1,45,000 பேருக்கு ₹1 கிரெடிட் மெசேஜ் வரப்போகுது அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. ஒரு சிலவங்க ₹1 கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காங்க. அப்படி ₹1 கிரெடிட் ஆனவங்களுக்கு எது போல் எஸ்எம்எஸ் வருது, எஸ்எம்எஸ் வரலாம் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கார். நாளைக்கு ஜூலை 15ஆம் தேதி முதல் புதிதாக பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்கள பயனாளிகளாக இணைக்க போகிறாங்க. 1,45,000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ₹1000 நாளையிலேருந்து முதல் தவணையாக கிரெடிட் ஆக போகுது. அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆர்டிக்கலில். அதையும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ண போகிறோம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா யார் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும்னா புதிய தவணை சம்மந்தமாகவும், அதாவது புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இப்போ ரீசனாக கிடைச்சிருக்கு. புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே ஜூலை மாதத்தில் வருமா, புதிய விண்ணப்பம் எல்லா எலெக்ஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் வரும் சொன்னாங்களே, அது உண்மையாக வருமா, புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு ரேஷன் கார்டு வாங்கினவங்க எந்த அளவுக்கு எலிஜிபிலிட்டி ஆகும், யாரெல்லாம் அப்ளை பண்ணால் அவங்களுக்கான தகுதியான பயனாளிகள் சேர்க்கப்படுவாங்க அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் சொல்ல போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக தகவல், அதாவது தகவல் மட்டும் இல்லாமல் நாளைக்கு ₹1000 நிறைய பேருக்கு கிரெடிட் ஆக போகுது. எங்கள் கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் ஃபுல்லாக டீட்டெயிலாக பரவி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ₹1000 புதிய விண்ணப்பமாக கிரியேட் பண்ணவங்களும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக பர்சனலை மற்றும் கலாய்வுல இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ₹1000 கிரெடிட் ஆக போகுது அப்படின்ற தகவல் வெளியே இருக்குது. நாளைக்கு தான் எக்ஸாக்டாக தெரியும். அதுக்கான ரீசனாக கிடைச்சிக்கிற தகவல் ஒட்டுமொத்தமும் ₹1 கிரெடிட் மெசேஜ் உங்களுக்கு வரலாம், நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தொடர்ந்து வரக்கூடிய அப்டேட் மட்டும் இல்லாமல் கூடுதலாக கிரேஸ் பாயிண்ட் நிறைய சொல்கிறது வழக்கம். அந்த கிரேஸ் பாயிண்டில் உங்களுக்கு கூடுதலான தகவல் கிடைக்கும். நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால அந்த கிரேஸ் பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுறீங்க. அதில் நம்ம ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்போம். அதனால் தயவு செய்து இந்த ஒரு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய வீடியோ வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணியிருக்கலாம் நம்ம சேனல்லே. இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாத நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்களே கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தை பற்றி இது வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக நம்ம அப்டேட்டில் சொல்லின்னு வரும். இன்றைக்கி இந்த வீடியோ லென்த் ஆகிடும் அப்படின்ற காரணத்தினால கண்டிப்பாக அதை பற்றி சொல்ல போகிறதில்ல. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கே போக போகிறோம். அமைச்சர்கள் என்ன தகவல் முக்கியமாக சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் நாளையிலேருந்து ₹1000 யாருக்கெல்லாம் கிரெடிட் ஆக போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆர்டிக்கலில் ரிலீஸ் ஆகிருக்கு. ₹1 கிரெடிட் மெசேஜ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 3 விதமான கிரெடிட் மெசேஜ் வரப்போகுது. அந்த 3 விதமான கிரெடிட் மெசேஜ் எப்படிலாம் வரும், யாருக்கெல்லாம் இருக்கு, வராதவங்க என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற ஸ்கிரீன்ஷாட் முதற்கொண்டு டீட்டெயிலாக அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு மேல்முறையீடு நிறைய பேர் செஞ்சிருந்தீங்க. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா வராத இருந்தது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக 11,85,000 பேரில் மேல்முறையீடு பண்ணவங்களில் பணம் வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வளர்ந்துருக்கு. ஏற்கனவே மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு பணம் வரல அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எழுந்த நிலையில், கேள்வி எழுந்த நிலையில் இது தொடர்பான பார்த்தீங்கன்னா முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மேல்முறையீடு செய்தவரில் தகுதியானவர்களுக்கு 1.48 லட்சம் பேருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதில் பார்த்தீங்கன்னா இவர்கள் வங்கி கணக்கில் ஜூலை 15ஆம் தேதி முதல் ₹1000 தொகை செலுத்தப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் அப்படின்றதையும் டீட்டெயிலாக ஒரு ஆர்டிக்கலில் நம்ம டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு நிகழ்ச்சியில் அமைச்சர்களே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்னைக்கு 10 பைசா இல்லை ₹1 கிரெடிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நாளைக்கு 15ஆம் தேதி ரெகுலராக தவணை வாங்கினவர்களுக்கு நாளைக்கும் ₹1000 கிரெடிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா 1.48 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா ₹1000 கிரெடிட் ஆக போகுது. நாளைக்கு எல்லாமே நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ ஃபாலோ பண்ண வரீங்க. அவங்களுக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கும் சொல்கிறேன். யாருக்கு முதல்ல ₹1 கிரெடிட் மெசேஜோ ₹10 கிரெடிட் மெசேஜோ அப்படி இல்லைனா உங்களுக்கு ₹1000 கிரெடிட் மெசேஜ் வந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேள்விங்க. உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் வீடியோவும் எடுத்து போட்டு நிறைய பேருக்கு பயனுள்ள தகவலாக அமையும். அதனால் தயவுசெய்து யாருக்கு முதல் பணம் கிரெடிட் ஆனாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எது போல் எஸ்எம்எஸ் வருது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது மேலும் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ₹1000 கிரெடிட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 கிரெடிட் மெசேஜ் அப்படின்னா 10 பைசா கிரெடிட் மெசேஜ் வரும். அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கும். அது சம்மந்தமாக நியூஸும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 1.13 லட்சம் பேர் மாதந்தோறும் ₹1000 பெற்றுன்னு வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணத்தால் விடுபட்டு இருந்த 1,48,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 15 முதல் பணம் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு ஏற்கனவே வெளியே இருக்குது. அது சம்மந்தமாக நம்ம சொல்லியிருந்தோம். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
வங்கி கணக்கில் பணம் செலுத்துவதை உறுதி செய்ய நாளை ₹1 கிரெடிட் செய்யப்படும். அதாவது நாளை வந்து பார்த்தீங்கன்னா ₹1 அனுப்பி சோதனை செய்யப்படும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நேற்று வந்த நியூஸ், அதனால தான் நாளை அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்து வந்திருக்கும். யாருன்னா வந்து வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள். வராதவங்க என்ன ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை வந்து உங்களுக்கு ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்து வரல, உங்களுடைய மொபைல் நம்பரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆக்டிவில் வந்து வைங்க, ரீசார்ஜ் பண்ணி வைங்க. உங்களுக்கான SMS கண்டிப்பாக வந்து வரும். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை ஆக்டிவாக வைங்க. அப்படின்னா ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட அக்கௌண்ட் நம்பரையும் அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பரையும் ஆக்டிவாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான SMS வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை எனக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் வந்து SMS வரல, நைட் வரைக்கும் SMS வரல அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணணும். கண்டிப்பாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் மூலமா வந்து செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ₹1 கிரெடிட் மெசேஜ் இல்லை 10 பைசா கிரெடிட் மெசேஜ் ஆனால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு சில வந்து ஆன்லைன் பேங்கிங் UPIயில் வந்து வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு வந்து 3 விதமான இன்ஃபர்மேஷன் தான் வந்து நான் கொடுக்குறேன். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டியர் கஸ்டமர், DPT கவர்மெண்ட் ₹1 வந்து கிரெடிட்டட் அப்படின்ற SMS வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. DPTனா ஒன்றும் கிடையாது. DPTன்ற போது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட் மூலமா வந்து அனுப்புகிற பணம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்ல இருக்கோ பிரைமரியாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா உங்களுக்கு வந்து ₹1000 வந்து பணம் அனுப்புவாங்க. அந்த ₹1000 வந்து போய் சேரத்துக்கு முன்னாடி ₹1 கிரெடிட் மெசேஜ் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்து டைரெக்டாக வந்து டிரான்சாக்ஷன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இது வந்து வந்துட்டாவே உங்களுக்கு ₹1000 கண்டினியூவாக வரும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வந்து உறுதிப்படுத்திக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 10 பைசா ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுறாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டியர் கஸ்டமர் DPT கவர்மெண்ட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணலாம். அப்படின்லாம் கலைஞர் மகளிர் UR அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ₹1 கிரெடிட் மெசேஜ் வரலாம். இது போல் மெசேஜ் வரலாம். கண்டிப்பாக உங்களுடைய டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெட் பேங்கிங் வச்சுக்கலாம், ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பாருங்கள். அப்படின்லாம் பாஸ்புக்கை பிரிண்ட் போட்டு பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஜிபே எதனா வச்சுருந்தீங்கன்னா, ஃபோன்பே இது போல் வந்து வச்சுருந்தீங்கன்னா ₹1 கிரெடிட் மெசேஜ் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிங்க. நீங்கள் டிரான்சாக்ஷன்லேயே வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கலைஞர் மகளிர் UR அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ்லேயே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். மேலும் வந்து வராதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அது அடுத்த வீடியோவில் வந்து வரும். இப்போ வந்து அப்ரூவல் ஆகிட்டு இந்த ₹1 கிரெடிட் ஆனவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் ₹1000 வந்து வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு SMS கண்டிப்பாக வந்து வரும். அது என்ன எஸ்எம்எஸ்னா, உங்களுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வாழ்த்துக்கள் SMS அனுப்புறது போல் வந்து வரும். இதில் நீங்கள் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்தாவே தெரியும். அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம். மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்று முதல் மாதந்தோறும் கிடைக்கும் ₹1000 உதவித்தொகை அல்ல, தங்களின் உரிமை தொகை, நன்றி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு உங்களில் ஒருவன் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர். இந்த ₹1 கிரெடிட் மெசேஜ் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது போல் கண்டிப்பாக வந்து வாழ்த்துக்கள் மெசேஜாகவும் உங்களுக்கு முதலமைச்சர் அனுப்புறது போல வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து வரும். கண்டிப்பாக வந்து இந்த மெசேஜெலாம் வந்து நோட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கண்டிப்பாக வந்து ஆக்டிவேட்டில் வந்து வச்சுக்கிங்க. ஒரு சில வந்து மொபைல் நம்பரை ரீசார்ஜ் பண்ணுறதில்ல, ரீசார்ஜ் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு SMS வந்து வராத போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக வந்து ரீசார்ஜ் பண்ணி ஆக்டிவில் வந்து வச்சுக்கிங்க. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து SMS வராது இருக்கலாம். ஆனால் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியோ இல்லை வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணும்போது ₹1000 கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. SMS கட்டாயமாக வரும் அப்படின்றது வந்து உறுதி கிடையாது. நிறைய பேருக்கு இந்த SMS வந்து இருக்குது. இப்போ நம்ம கூட வந்து நிறைய பேருக்கு வந்த SMSல தான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷோ பண்ணுறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண வரீங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கு தான் வந்து ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ண வரீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுன்னு தான் வரோம். ஆனால் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்புலேருந்து தெளிவான தகவலாக வந்து இன்ன வரைக்கும் வந்து வெளியிடல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்கள 1,48,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து கிரெடிட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து இடைத்தேர்தலும் வந்து முடிஞ்சு விட்டது. விக்கிரவாண்டியில் எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்து வந்துடுச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான புதிய விண்ணப்பம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து அச்செடுக்கும் பணி, அதாவது வந்து விண்ணப்ப படிவம் வந்து அச்செடுக்கும் பணியும் டோக்கன் வந்து அச்செடுக்கும் பணியும் வந்து நடைபெற்றதாக வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. நம்மளே வந்து இதை மென்ஷன் பண்ணி கூட வந்து பார்த்து சொல்லியிருந்தோம். அதே போல் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவும் தெரியும். அதாவது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கும் திட்டம் ஜூலை மாதம் நடைபெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தகவலும் வந்து வெளியாகுது. இது சம்பந்தமாக நம்ம எக்ஸாக்டான அப்டேட் இன்ஃபர்மேஷனும் வந்து முடிச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அச்செடுக்கும் பணி ஃபுல்லாக வந்து ஜூன் மாதத்திலே வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வந்து தயாரித்து வந்து கொடுக்க போகிறாங்க. அதில் யாராருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க, யாராருக்கெல்லாம் வந்து பணம் வந்து வழங்கப்படலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நேற்று போட்ட வீடியோவில் டீட்டெயிலாக வந்து இருக்கும். நேற்று வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து புதிய விண்ணப்பம்
திட்டம் சம்பந்தமாக யாருக்கெல்லாம் வந்து வழங்கப்படலாம், புதுசாக வந்து ரேஷன் கார்டை வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வழங்குவாங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo360.com அப்படின்றது நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஆனால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலும் தெரியும். www.kmut.tngovernment.in அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி வந்து பார்த்தாலும் தெரியும். புதிய விண்ணப்பம் எப்போ இருந்தாலும் அப்டேட் பண்ணுவாங்க. புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க என்னென்ன க்ரைட்டீரியாலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக அந்த வெப்சைட்டில் நீங்கள் டீட்டெயிலாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்லையும் நிறைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான ஆர்டிகளை வந்து தொடர்ந்து வந்து போஸ்ட் பண்ண வரும். நம்மளுடைய வெப்சைட் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கீழே வந்து கொடுக்குறேன். www.tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக கூகுளில் சர்ச் பண்ணாலும் குரோமில் சர்ச் பண்ணாலும் வந்து வரும். TN_info_360 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வெப்சைட் வந்து ஷோ ஆகும். நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட ஃபார்ம் PDF ஃபார்மேட் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் கலைஞர் கனவு இல்லம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு வீடு, இது போல் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் சம்பவம், பெண் குழந்தைகள் உரிமை தொகைக்கான இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், PM கிசான் ஸ்கீம், PM ஹவுஸ் ஸ்கீம், இது போல் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கான ஆர்டிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்ளை பண்ண வந்து போகணும், எந்த ஆஃபீஸை போய் வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு ஆர்டிகலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து இந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி மட்டும் ஒரு தடவை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிட்ஸ் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய ஆர்டிகல் வந்து கிடைக்கும். நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அந்த ஆர்டிகளில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்கோம். இதன் மூலிமா நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. கலைஞர் கனவு இல்லம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3.5 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும், என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை அப்படின்றதையும் டீட்டெயிலாக ஆர்டிகல்லே வந்து மென்ஷன் பண்ணுறோம். நீங்கள் டேரெக்டாக வந்து நம்மளுடைய TNinfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அஃபிஷியல் PDF ஃபார்மேட் உங்களுடைய ஃபார்ம் வந்து வேணும்னா அதையும் வந்து ஒரு ஆர்டிகல் வந்து கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் டீட்டெயிலாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட ஆர்டிகல் எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரிய வரும். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு கிரேஸ் பாயிண்ட்டாக நம்ம எப்பயும் வந்து சொல்கிறது வழக்கம். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க நீங்கள் வந்து எல்லாமே வந்து நம்ம கொடுத்த அப்டேட் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கின்னு இருந்திருப்பீங்க. ஆர்டிகலையும் வந்து விசிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டை வந்து நிறைய பேர் வந்து வச்சுன்னு வந்திருப்பீங்க. மினிமம் பேலன்ஸ் பிடித்தம் செய்கிற அக்கௌண்ட்டை வந்து வச்சுன்னு இருப்பீங்க. SMS சார்ஜஸ் பிடிக்கம் செய்கிற அக்கௌண்ட்டை வந்து பயன்படுத்திருப்பீங்க. ATM சார்ஜஸ் பிடிக்கிற அக்கௌண்ட்டை வந்து பயன்படுத்தின்னு வந்திருப்பீங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸு இது போல் எந்த சார்ஜஸும் பிடிக்காத ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய நேரில் இருக்கிற கூட்டுறவு வங்கியில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாலும் அங்கே வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லை ஒரு சில ப்ரைவேட் பேங்க்லையும் கவர்மெண்ட் பேங்க்லையும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து கேட்டிங்கன்னா கூட வந்து ஓப்பன் பண்ணி வந்து கொடுப்பாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அவங்களாம் அந்த அக்கௌண்ட்டே வந்து டைரெக்டாக வந்து கொடுக்கலாம். ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை பிடித்தம் செய்யாத அக்கௌண்ட்டே வந்து கொடுங்க. ஏற்கனவே கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து இப்போ பணம் வந்து ரூபாய் 1000 வந்து வாங்கின்னு வரவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் பேங்க் ஒரு சிலவங்க வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பிடிக்கிற பேங்க் ஒன்று கொடுத்தாங்கன்னா அவங்க 1000 ரூபாய் கிரெடிட் ஆன உடனே 200 ரூபா 300 ரூபா ATM சார்ஜஸ், SMS சார்ஜஸ் இது போல் பிடித்தம் வந்து நிறைய வந்து செய்கிறாங்க. அதனால் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது சம்மந்தமாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது சம்மந்தமாக வந்து ஒரு வீடியோ வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் பேங்க் அக்கௌண்ட் என்ன பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து யாருக்குன்னா வந்து தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உடனே நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நிறைய பேர் வந்து வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து பார்க்காத போகிறதுனால இந்த ஸ்கிப் பாயிண்ட்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது கிரேஸ் பாயிண்ட்லாம் கண்டிப்பாக வந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்து வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும், நாளை முதல் வந்து பார்த்தீங்கன்னா 1,45,000 பேருக்கு ₹1000 கிரெடிட் ஆக போகுது அப்படின்ற தகவலும் வந்து வெளியே இருக்குது. அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து கிரெடிட் ஆகிறவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய பயனாளிகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மக்கள் தரப்பில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இப்போ போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து அமையும். மேலும் எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். இப்போ இது வரைக்கும் வந்து இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.